சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய திரைப்பட விருது பார்க்கிங் திரைப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். வேறு எந்தெந்த படத்திற்கெல்லாம் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? வணக்கம். 71வது தேசிய திரைப்பட விருதானது இன்று வழங்கப்பட்டு வருகின்றது. 2023ஆம் ஆண்டிற்கான தேசிய விருது பெற்ற திரைப்படங்களுக்கான அறிவிப்பானது இன்று நடைபெறுகின்றது. இந்த அறிவிப்புக்கான அந்த ஆவணங்களை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் இந்த தரவுகளை படக்குழுவினர் ஒப்படைத்திருந்தனர். அந்த வகையில் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய திரைப்பட விருதானது தற்போது இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிகர்கள் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர், இந்துஜா, பிரார்த்தனா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் இந்த பார்க்கிங் 2023ஆம் ஆண்டில் வெளியானது. இந்த திரைப்படம் வாடகை வீட்டில் இரு குடும்பத்தார் வசிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த பார்க்கிங் பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் அடுத்த காட்சிகள் விறுவிறுப்பான ஒரு கதைக்களத்துடன் அமைந்த இந்த திரைப்படமானது சிறந்த திரைப்படமாகவும் அந்த 2023ஆம் ஆண்டில் மிகப்பெரிய பேசும் பொருளான ஒரு படமாகவும் பார்க்கப்பட்டது. அதே போன்று இந்த திரைப்படத்தின் திரைக்கதையானது நூலகத்திலும் பெயர் பெற்றிருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்காக தேசிய விருது கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மொழி திரைப்படங்கள், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இருக்கக்கூடிய அந்த மொழிகள், மலையாளம், தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட அந்த மொழி வாரியாக பிரிக்கப்படக்கூடிய தேசிய விருதுகளில் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்காக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர், இந்துஜா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இரு வீட்டை மையமாக வைத்தும் ஒரு வாடகை வீட்டில் இருவர் குடியேறக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை மையப்படுத்தியும் அந்த இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த பார்க்கிங் திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு தற்போது தமிழில் மிகச்சிறந்த தமிழ் தேசிய திரைப்படமாக இந்த திரைப்படத்திற்கு தற்போது தேசிய விருதானது கிடைத்திருக்கின்றது. அதே போன்று பல்வேறு மொழிகளில் சிறந்த இசைக்காக பாத்திய திரைப்படத்திற்காக GV பிரகாஷுக்கும் இந்த தேசிய விருதானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறந்த பின்னணி இசைக்காக ஹர்ஷவர்தன் அவர்களுக்கும் இந்த அனிமல் திரைப்படத்திற்காக இந்த தேசிய விருதானது கிடைத்திருக்கின்றது. வணக்கம். 71வது தேசிய திரைப்பட விருதானது 2023ஆம் ஆண்டிற்கான அந்த திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகளானது இன்று அறிவிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு மொழி திரைப்படமாக தற்போது பார்க்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையில் சிறந்த தமிழ் படத்திற்கான விருது, சிறந்த மொழி திரைப்படங்களில் சிறந்த தமிழ் மொழி திரைப்படத்திற்கான அந்த தேசிய விருது பார்க்கிங் திரைப்படத்திற்காக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நான் ஃபியூச்சர் பிலிம்ஸ் பிரிவில் சிறந்த ஒளிப்பதிவுக்காக லிட்டில் விங்ஸ் என்ற தமிழ் திரைப்படமும் தேர்வாகி இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கின்றது. அதே போன்று டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஒரு ஆங்கில திரைப்படத்திற்கும் பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் என்ற திரைப்படத்திற்கான அந்த தேசிய விருதும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேசிய விருதுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விருது சிறந்த தமிழ் படத்திற்கான அந்த தேசிய விருது இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் பேஷன் ஸ்டுடியோ தயாரிப்பில் நடிகர்கள் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் உள்ளிட்ட நடித்திருக்கக்கூடிய அந்த திரைப்படம் பார்க்கிங் 2023ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியானது. வெளியான சமயத்திலேயே ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் அந்த வரவேற்பையும் பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் இந்த பார்க்கிங். அதற்கு காரணம் அந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புத்தம் புதிய ஒரு கதைக்களத்துடன் இந்த திரைப்படமானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்தின் மூலமாக அந்த படத்தில் நடித்திருந்த நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி ஒரு திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் இந்த பார்க்கிங் திரைப்படம். ஒரு வாடகை வீட்டில் குடியேறக்கூடிய இருவருக்கும் ஏற்கனவே பல வருடங்களாக வசித்து வரக்கூடிய ஒரு நபருக்கும் புதிதாக குடியேறக்கூடிய ஒரு நபர்களுக்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த திரைப்படம் ஆனது உருவாக்கப்பட்டிருந்தது. பெரிதாக லொகேஷன்கள் எதுவும் இல்லாமல் அந்த வீடுகளை சுற்றியே மையமாக வைத்துக் கொண்டே இந்த திரைப்படமானது உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனையாகவும், அதே போன்று அந்த பிரச்சனைகள் வீதிகளுக்கு வரும்பொழுது அதற்கு உண்டான ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள், அந்த அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவென்று படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களை யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலையே இந்த திரைப்படமானது அமைந்திருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு அந்த வருடமே பல விருதுகள் கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த தமிழ்நாட்டில் இருந்தும் அதே போன்று இந்தியாவில் இருந்தும் நடக்கக்கூடிய இந்த விருதுகள் போட்டிகளில் பல விருதுகள் இந்த திரைப்படமானது பெற்றிருந்தது. அதே போன்று பார்க்கிங் திரைப்படத்தில் அந்த திரைக்கதையானது நூலகத்தில் வைப்பதற்காக அந்த ஒரு உரிமத்தையும் பெற்றிருந்தது. எந்த ஒரு படங்களுக்குமே பெற முடியாத அந்த ஒரு
பெருமையும் இந்த பார்க்கிங் திரைப்படமானது பெற்றிருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு தற்போது சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான அந்த தேசிய விருதான கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நடிகர் தனுஷ் நடிப்பில் வெங்கி அத்தூர் இயக்கத்தில் வெளியான இந்த வாத்தி திரைப்படத்திற்காக இந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்திருந்தார். அந்த வகையில் ஜி வி பிரகாஷுக்கு தற்போது மற்றும் ஒரு தேசிய விருதானது கிடைத்திருக்கின்றது. தேசிய விருதுக்கும் ஜி வி பிரகாஷுக்கும் ஏற்கனவே நெடுதூரம் என்று அந்த ஒரு தகவலானது பரவி வந்தது. அந்த வகையில் கடந்த தேசிய விருதில் அவர் திரைப்படத்திற்காக ஒரு தேசிய விருதை பெற்றிருந்தார். அந்த வகையில் தற்போது வாத்தி திரைப்படத்திற்காக மற்றும் ஒரு தேசிய விருதை பெற்றிருக்கின்றார். அந்த திரைப்படங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பல பாடல்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது ஒரு காரணம். படம் பெருமளவில் ரசிகர்கள் வரவேற்பை பெறாத நிலையிலும் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடல்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற இந்த சமூக வலைதளங்களில் ரீல்ஸ்களை பதிவிடக்கூடிய அந்த ரசிகர்களும் பதிவிடக்கூடிய அந்த இன்ஃபுளுசர்கள் என பலருடைய கையில் இந்த பாடல்கள் இந்த சுற்றித் திரிந்தன. அந்த ஒரு சமயத்தில் இந்த பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாவாத்தி என்கின்ற பாடல் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.